பெரிய பெரிய கல்லெல்லாம் கையில வச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் இது என்ன அடிச்சுட்டாங்க. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன போட்டு அடிச்சுட்டாங்க. இப்போ 16 வயசு பசங்க என்ன வேணுமோ செய்யலாமா? என்ன வேணுமோ செய்யலாமா? அடிக்கலாம், வேற என்ன வேணுமோ செய்யலாமா? எனக்கு வீட்டுல வேலை செய்யற பசங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூட்டு போட்டு ஜெயில போட்டாங்க. 2 பசங்க எங்க இருக்காங்கன்னு உண்மையே தெரிய மாட்டேது. அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க. நான் பாடகர் மனோஜ் சாரோட வைஃப் பேசுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால பேசல. ஆதாரத்தோட வந்திருக்கு. என் பசங்க வந்துட்டு அவங்கள அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா எடுத்துக்கிட்டு எவ்வளவு நீங்க அசைன் பண்ணமோ பண்ணிட்டீங்க. ஆனா என் பசங்களை வந்து அவங்களதே அடிச்சுட்டாங்க. அதை நீங்க உண்மை என்னன்னு இந்த வீடியோல இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு என்கிட்ட வீடியோஸ். அதையும் நான் வைக்கிறேன். எல்லாரும் கும்பிடுறேன். உண்மையை மட்டும் பேசுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ போட்டாக்க வீடியோல சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என் ஹஸ்பண்ட் பேராகட்டும், என் பசங்களாகட்டும், எங்க ஃபேமிலினாகட்டும் எவ்வளவு மன வளர்ச்சி கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்க. மன்னிச்சிடுங்க ஏதாவது தப்பா பேசினா. உண்மை பாருங்க. உண்மை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுங்க. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. ஒரு 2 பசங்களை மட்டும் பிடிச்சிட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே என் பசங்க கிட்ட வந்து மன்னிச்சிடுங்கடா, சின்ன பசங்க வாடிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் காலையில கூட்டு வந்து மன்னிப்பெல்ல கேட்க வைக்கிறோம். என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எதுவுமே எங்க கிட்ட வந்து யாரும் ஒரு விசாரணை பண்ணல, எந்த மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணல. இஷ்டத்துக்கு போட்டு டிவியில போட்டு இது பண்ணிட்டாங்க. என் வீட்டுல வேலை செய்யற பசங்களை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கூட்டு போட்டு ஜெயில போட்டாங்க. 2 பசங்க எங்க இருக்காங்கன்னு உண்மையே தெரிய மாட்டேது. அவங்க ரொம்ப மன வளர்ச்சியில இருக்காங்க. அவங்க எனக்கு கண்ணு முன்னாடி வரலன்னா என்னால தாங்க முடியாது. எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க. கண்ணு முன்னாடி 2 பசங்க அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நீங்க கண்ணு பெரிய பெரிய கல்லெல்லாம் கையில வச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் இது என்ன அடிச்சுட்டாங்க. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம என்ன போட்டு அடிச்சுட்டாங்க. பசங்களை போட்டு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் பையன் அந்த பசங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அதுக்கு காட்டிட்டாங்க. ஆனா என்ன அடிச்சது, என் பசங்களை அடிச்சது, அவங்க செஞ்சது எதுவுமே காட்டல. காட்டுங்க, இப்போ காட்டுங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிடுறேன்.